வணக்கம், வெல்கம் டு சித்ரா முகிலிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு வந்து எங்க மாமியாரோட ஃப்ரெண்டாத்துக்கு வந்திருக்கேன், உமா மாமியாத்துக்கு வந்திருக்கேன். இவர் வந்து அவரோட ஆத்துக்காரர், அவங்களோட ஆத்துக்காரர். இவர் பேர் வந்து நாராயணன். இப்போ இவர் வந்து செட்டிநாடு ஐட்டம்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாரு, ரொம்ப நல்லா சமைப்பார். அவர் தான் வந்து நமக்கு இன்னைக்கு கருவேப்பிலை வெங்காய தொகையில் பண்ணி காமிக்க போறாரு. அது மட்டும் இல்ல வந்து மாமாவுடைய தொகையில வந்து நம்ம பார்க்கலாம். சட்னியா தொகையிலா மாமா? நீங்க எப்படி கத்துண்டேன் செட்டிநாடு ஐட்டம்? நான் எங்கள் வீட்டில் சமையல்காரன் அங்கே வச்சு சமையல் பண்ணிட்டு இருந்தேன், செட்டிநாட்டுக்காரன். அவன் வந்து கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் திடீர்னு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன்லாம் அவன் நின்றுட்டான். நான் நின்றதுக்கப்புறம் எங்களுக்கு வெளியே போய் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ பிடிக்கல. அதனால என்ன பண்ணோம், அவன் செஞ்சது என்னங்கிறது நமக்கு தெரியும், அதை நாமளே இறங்கிடுவோம்னு சொல்லிட்டு நாங்களா ரூம்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்களே சமையல் பண்ணி நாங்களே சாப்பிட்டோம். அதுலதான் அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதான் எல்லாமே. அந்த நாட்டுல செட்டிநாடுல எப்படி எல்லாம் சமையல் பண்றோம்னு அவன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டோம். அதை அப்படியே தொடர்ந்துட்டு இல்ல நல்லா இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு சமையலுமே ரொம்பவே நல்லா இருக்கும். இது நீங்க எங்களுக்காக பண்ணி காமிச்சிருக்கீங்க. உருண்டை குழம்புலாம் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் மாமா. ஆமா, பருப்பு உருண்டை குழம்பு பண்றோம், நல்லா பண்றாங்க. அது அவங்க இதுல செட்டிநாடுல வந்து சமையல் வந்து ஒரு தனி ரகம் தான். அது வந்து எதுலையும் கம்பேர் பண்றது, அது தனித்துவம் உள்ளது. அது அந்த டேஸ்ட் அப்படித்தான். அதனால எல்லாரும் வச்சுக்காங்க. அதை விட்டுட்டு இதை விட அது நல்லா இருக்கு அப்படின்னா சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதனுடைய இது நல்லா இருக்கும் அவங்களுக்கு. எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுலயே வந்துட்டோம். இப்ப வேற எங்கேயா போய் சாப்பிட்டோம்னா கூட எடுக்க மாட்டேங்குது. ஐயோ இது நம்ம இதுல பண்ற மாதிரி இல்லையே அப்படின்னு. அதுவும் இல்லாம உங்களுக்கு சமையலும் தெரியும் அப்படிங்கிறதுனால அது எங்க பசங்களுக்கே அப்படி வளர்ந்துருச்சு. அவங்களும் அவங்க போற இடத்துல போய் இருக்கிற இடத்துலாம் அங்கே போன் பண்ணி கேட்பான், என்ன பண்ணுவாங்க எப்படி பண்ணு. என் பொண்ணு சுத்தமா என்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டது தான். கிளீனா பேரன் பேத்திங்க கூட அச்சா பண்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணிடுவாங்க. அதை பண்ணி சாப்பிடும்போது ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அச்சா நீ பண்ண சட்னி தான் சாப்பிட்றேன், அந்த மாதிரி எல்லாம் வருது. அவ்வளோதான், அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சொல்லுங்க மாமா. எங்களுக்காக பாருங்க, அடுப்புல வந்து இல்ப சட்டி வச்சுட்டு அதுல வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இருக்கேன் மாமா. அவ்வளவுதான், முதல்ல 2 ஸ்பூன் விட்டு இருக்கு. கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம் 3ஐயும் வறுத்து எடுத்துடலாம். ஓகே. பாருங்க, கொஞ்சமா கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாமா? 1 டீஸ்பூன். உளுத்தம்பருப்பு மாமா? அது கூட அதிகம், கொஞ்சம் குறைச்சு. அது ஒரு 2 டீஸ்பூன் இருக்குமா? இருக்கும். 2 டீஸ்பூன். போட்டலாமா மாமா? இன்னும் கொஞ்சம். அதுக்கு முன்னாடி என்ன வெடிச்சு வச்சு மாமா மேல வறுத்து எடுத்துருவோம் நாம. உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன். இது ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமா, கட்டி பெருங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தா தான் நல்லது, நல்லா பொரிஞ்சு வரும். கட்டி கண்ணுல காண்றது இல்ல, அதனால இதை போட்டுருவோம். ஓகே ஓகே ஓகே. பாருங்க மாமா, வறுத்தது போதுமான கொஞ்சம் லேசா வந்துருக்கு. கொட்டிடுவா? ஒரு நிமிஷம் மாமா. இப்போ வறுத்து எடுத்துட்டதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுண்டு வெங்காயம், பச்சை மிளகாய். வெங்காயம் வந்து எவ்வளவு வெங்காயம் மாமா? ஒரு கை அளவுக்கு எடுத்து. சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும் இல்லையா? இதுக்கு நல்லா இருக்கும். சரி, பெரிய வெங்காயம் போடக்கூடாது, அது ஒரு ஸ்வீட் இது கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் தான் போடும். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய். காரத்துக்கு வரமிளகா போடலாமா இல்லை பச்சை மிளகா தான்? பச்சை மிளகா தான். ஒரு 3-4 பச்சை மிளகா போட்டுட்டு இருக்கோம். காரம்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க நீங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் வதக்கியாச்சு. இது பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ என்ன பண்ணணும்? புளியும் நல்லா பொரிச்சு எடுத்து. சரி, பாருங்க, புளி வந்து இந்த ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான். ஏன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். புளியும் மட்டும் போட்டுருவா மாமா? பிரிச்சு போட்டுருவா? பரவாயில்ல, எப்படி போட்டாலும் பொரிஞ்சிருவாங்க. புளி பொரிஞ்சு எடுத்து நம்ம எடுத்துடலாம். இது மாமா கடைசியாக போட்டு இப்போ போடுறவா?
பாருங்க கருவேப்பிலை வந்து நல்லா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துக்கலாம் நாம. இது வந்து கருவேப்பிலை மட்டும்தான் போடணுமா, வேற ஏதாவது கூட போடலாமா மாமா? கருவேப்பிலை துவையல் அரைக்கிறதா கருவேப்பிலை மட்டும் போடலாம். புதினா இதே மாதிரி போட்டுக்கலாம். இல்லாட்டா பச்சை கொத்தமல்லி இல்ல, அதுவும் அதே மாதிரி வதக்கி எடுத்து இதே காம்பினேஷன்ல இதை சேர்த்துக்கலாம். அது இதே இன்கிரீடியன்ஸ் இதே தான். இந்த வெங்காயம் இதெல்லாம் இதே பச்சை மிளகாய் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு கருவேப்பிலைக்கு பதிலாக கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம வந்து தேங்காவும் சேர்க்க போறோம். இல்ல ஒண்ணு கருவேப்பிலையா அதான் சொன்ன கருவேப்பிலைக்கு பதிலா புதினாவோ இல்லைன்னா ஒரு கொத்தமல்லி மட்டுமோ அப்படி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம தேங்காவும் சேர்க்க போறோம் இல்லையா? கடைசியா ஒரு வதக்கி தேங்காய் வந்து ஒரு அரை மூடி இருக்கும் இல்ல மாமா? அரை மூடி இல்ல, கால் மூடி தான். ஓகே, கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கோம். தேங்காயோட ஈரம் போற அளவுக்கு வதக்குனா போதும், ரொம்ப அது வதங்க. அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்ல போட்டா கூட போதும். இது பாருங்க, இந்த ஈரம் போற அளவுக்கு வதங்கினா போதும். இதுக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். அவ்வளவுதான். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் அரைக்க போறோம். ஆமா, ஃபர்ஸ்ட் தேங்காய் அரைக்க போறோமா மாமா? முதல்ல தேங்காய் போட்டு நல்ல பொடியா அரைச்சிடலாம். இல்ல இது வந்து நீங்க துருவலா போட்டேன்னா அவசியமே இல்லை. இதே அதுக்கப்புறம் எதை ஒன்னாலும் போட்டுக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டா கூட நம்ம வந்து அடுத்த ஒரு வாட்டி பெரட்டி தானே எடுத்துக்கணும். ஆமா, கடைசியா வானிலையில ஒரு அந்த ஈரம் போற அளவுக்கு கொஞ்சம் வாசம் வரும். அதுக்காக அதை பெரட்டி எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். ஓகே, அப்ப இது ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் அரைச்சு எடுத்துக்கலாம். அதோட அந்த கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை அதுல போட்டுக்கலாம். புளியும் மாமா போட்டுடலாமல்ல? போடலாம். ஓகே, நம்ம வந்து கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் புளி தேங்காய் இப்ப ஃபர்ஸ்ட் அதை மட்டும் அரைச்சு அதை மாத்திரம் அரைச்சு அதுக்கப்புறம் கடைசியா இதை போட்டுடலாம். எடுக்க வேண்டியதே இல்லை, அடிஷனலா அதை போட்டு அப்படியே அரைச்சிடலாம். எல்லாமே ஒரு ஒழுங்கா அரையணுங்கிறக்காண்டி நம்ம முதல்ல எதை போடுறோம் அப்புறம் என்ன போடுறோம்னு பாக்குறோம், அவ்வளவுதான். பாருங்க எல்லாமே நன்னாவே அரைஞ்செடுத்து இப்போ வந்து வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே போட்டுடலாமா? கருவேப்பிலை உப்பு எல்லாத்தையும் ஒண்ணா போட்டுடலாம். காரம் புளிப்பு இதெல்லாம் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் மாமா, கொஞ்சமா கலரே நல்லா இருக்கு மாமா. சொல்லுங்க மாமா. தண்ணி கொஞ்சம் தான் தண்ணி விடணும். நிறைய தண்ணி விட்டேன்னா அது கொஞ்சம் வாட்டரிஷ் ஆகிட போகுது. அது மாதிரி இருக்கக்கூடாது. கெட்டியா இருக்கிறது பொதுவாகவே கெட்டியா இருந்தா தான் தொகையல்னு பேரு. தண்ணி நிறைய விட்டா அது பேர் சட்னிங்கிறது. தொகையல் இது சாதத்துலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம் இல்லையா? தொட்டுண்டு சாப்பிடலாம். தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். ஈவன் வெளியூர் மற்றது போகும்போது பார்சல் மாதிரி இது பண்ணி இதை சைட் டிஷ் எடுத்துட்டு போகணும்னு வச்சுங்க, ஒன் டே முழுக்கிறது வதக்கிடலாம். எல்லாமே வதக்கிடலாம், புளி சேர்த்து எல்லாம் பண்ணிடலாம். அதனால பார்சலுக்குன்னு இதைத்தான் பண்றது. நல்லா வாசனையா இருக்கு மாமா. வித்தியாசமா இருக்கு, வாசனையும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இப்ப எடுத்து வச்சுட்டோம்ல மாமா, அவ்வளவுதான். வெளியூர்களுக்கெல்லாம் போகும்போது நம்ம இட்லி தோசை எல்லாம் எடுத்துக்கணும். அதுக்கு சைட் டிஷ்ஷா இதை கொண்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. தோசைக்கு இப்போ நாங்கள் இன்னைக்கு தினை தோசை பண்ணியிருக்கோம். தினை சாமை இதெல்லாம் போட்டு தோசை மாவு ரெடி பண்ணியிருக்கோம். அதை நான் பண்ணித்தரேன். ஓகே ஓகே, நான் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் மாமா போவேன். சாப்பிடணுங்கிறக்காக தான் பண்ணுறேன். இப்போ வந்து தானிய தோசை எல்லாமா? இது தானிய தோசை தான். ஆமாம், அது மாமா வந்து அளவு சொல்லிட்டு வரேன் நமக்கு. தோசை நல்லா வாசனை வருது மாமா. இதுக்கு அளவு மட்டும் சொல்லிடுங்க மாமா. எல்லாமே அரை அளவுக்கு தினை
சாமை, கேழ்வரகு, சாமை, முன்னாடி திணை, சாமை, கேழ்வரகு, கம்பு, இது எல்லாமே அரை அரை அழாக்கு எடுத்துங்க. ஒரு அழாக்கு அரிசி சேர்த்துட்டு ஈக்குவலா ஒரு அழாக்கு உளுந்து சேர்த்துங்க. சரி, ஓகே. அந்த எந்த அழாக்கு எடுக்கிறோமோ அதே அளவுல எடுத்துக்கோங்க. திணை, சாமை, கம்பு, கேழ்வரகு இதெல்லாம் அரை அரை அழாக்கு எடுத்துக்கோங்க. அதாவது அரை அரை கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வந்து அரிசி, ஒரு கப்பு வந்து உளுந்து. இட்லி அரிசி ஒரு கப்பு, இது வந்து உளுந்து ஒரு கப். அவ்வளவுதான் இதுக்கு அளவு. நல்லா நைஸா இது மாதிரி அரைச்சு வச்சிருந்தீங்க. நல்லா இருக்கு, வாசனையா இருக்கு. மாமா சொன்ன அந்த அளவுல போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா வருது. நல்ல வாசனையா இருக்கு மாமா. சாப்பிடறதுக்கு டைம் இது போடுது. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எடுத்துலாமா மாமா? எடுத்துடலாம். பாருங்க, கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு தொகையல் பண்ணுங்க. கருவேப்பிலை, வெங்காய தொகையலும் தானிய தோசையும் ரெடியா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் வந்து தொகையில வந்து ஃபர்ஸ்ட் தண்ணியை டேஸ்ட் பண்ணிக்கிறேன் நானு. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நல்ல டேஸ்டா இருக்கு. இது வந்து மாமா சொன்ன மாதிரி இந்த தொகையல் வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இதை வந்து நீங்க உங்க வீட்டுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க. எங்களோட 2 சேனல்லையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்க வந்து மாமா வந்து இன்னொரு சில ரெசிபிஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அவருக்கு ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா நான் பண்ணி காமிக்க சொல்றேன். நாங்க இன்னொரு ரெசிபியோட கண்டிப்பா சந்திக்கிறோம் மாமா. நம்ம இன்னொரு ரெசிபி பண்றோம். நாங்க 2 பேர் திருப்பி சந்திக்கிறோம். காரம் அதிகமா ஃபீல் பண்ணா எண்ணெய் சேர்த்துங்க. நல்லெண்ணெய். இந்த காரம் இல்ல மாமா, செம்ம டேஸ்டா இருக்கு. அவ்வளவுதான். சூப்பரா இருக்கு.